வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவி அக்கழகத்தினுடைய நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கழகத்தை கட்டி காத்து இந்த கழகம் எனக்கு பின்னே 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று வீர வேஷத்துடன் அறிக்கைவிட்டு சென்ற புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் மீண்டும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரியலூர் மாவட்டம் தாப்பூர் ஒன்றியத்தினுடைய முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் வி வரதராஜன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய சூழ்நிலையில் பல பிரிவுகளாக 4 பிரிவுகளாக பிரிந்து 10 தேர்தல்களை தொடர்ந்து கழகம் தோல்வியடைந்து வருகின்றது. இதை கண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை தொண்டர்கள் அனைவரும் விரக்தி அடைந்திருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமான உண்மை. இந்த நிலைமையெல்லாம் உணர்ந்த தலைவர்கள் முன்னாள் முதல்வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீட்பு குழுவுடைய ஒருங்கிணைப்பாளருமான ஓபிஎஸ் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்களும் கழகத்தினுடைய முன்னோடியான புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சகோதரியாக செயல்பட்டு கொண்டிருந்த மரியாதைக்குரிய அம்மா சசிகலா அவர்களும் ஒருமித்த கருத்துக்களை உருவாக்கி நீங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே அம்மாவுடைய சொல்லு 100 ஆண்டு காலம் நிலைக்கும் என்ற வார்த்தை பலிக்கும். அவர்களுடைய வார்த்தை பலிக்காதற்கு போனால் அதற்கு நீங்கள் 4 பேர்கள் தான் பொறுப்பு என்பது தொண்டர்களுடைய கருத்துக்கள். 4 பேர் இணைஞ்சா யார் தலைவராக இருப்பாங்க? 4 பேர் முதலில் ஒன்று சேர வேண்டும், ஒரு இடத்தில் உட்கார வேண்டும், அவர்களுக்குள்ளே பேசி யார் தலைவராக வந்தாலும் சரி கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். இபிஎஸ் தான் தலைவராக, இபிஎஸ் தலைவர் தலைமை ஏற்றுக்கிட்டால் 4 பேரும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். இபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி தான், ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி தான், டிடிவியாக இருந்தாலும் சரி தான், அம்மா சசிகலாவாக இருந்தாலும் சரி தான், அவர்கள் 4 பேரும் மனம் உகந்து ஒரு இடத்திலே உட்கார்ந்து உள்ளம் திறந்து பேச வேண்டும். தொண்டர்களுடைய எண்ணம் என்ன, இவர் தான் தலைவராக வர வேண்டும் என்பது தொண்டர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. கட்சி ஒன்றுபட வேண்டும். அந்த கட்சியில் தலைவர் யாராக இருந்தாலும் சரி அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பது தான் தொண்டருடைய கருத்து இன்றைய நிலையில். இப்போது இபிஎஸ் தலைமையில் அதிமுகவை நீடிச்சுன்னா வர சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற இபிஎஸ் தலைமையிலான கட்சி தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேரவில்லை என்றால், நான் சென்ற ஒரு நிகழ்ச்சியிலேயே பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறேன், கழகம் ஒன்றுபடவில்லை என்றால் வெற்றி பெற முடியாது.
இது என்னுடைய கருத்து. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு செய்தியை வெளியிட்டேன். அவர்களெல்லாம் 5 அதிமுக வரும் என்று ஒருத்தர் சொன்னார், 15 வரும் சொன்னார். நான் சொன்னேன், ஒன்று சேராது என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ஒன்றும் வர முடியாது, திமுக தான் 40 இடம் என்று நான் உறுதியாக கூறியிருந்தேன். எத்தனையோ நிருபர்கள் இத்தனை வித்தியாசம் அத்தனை வித்தியாசம் இத்தனை வரும், அதிமுகவுக்கு இத்தனை சீட்டு, திமுகவுக்கு இத்தனை சீட்டு, பிஜேபிக்குன்னு சொல்லிட்டுலாம் மைக்கை கையில் எடுத்துகிட்டு ஊர் ஊராக அலைஞ்ச நிருபர்கள்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் 40 சீட்டு திமுக தான். அதே போல் 40 சீட்டு திமுக வந்துடுச்சு. நான் ஒரு அதிமுக தொண்டன். என்ன ஒன்றிணையத்துக்கு இபிஎஸ் என்ன கோரிக்கை வைக்கிறார்? ஓபிஎஸ்டையும் தினகரன்டையும் சசிகலாட்டையும் அவர் சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைய வரல வரைக்கும் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கவே முடியாது. ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் தினகரனையும் சேர்க்கவே முடியாது இன்று வரை சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் 2-3 நாட்களுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இபிஎஸ் அவர்களை சந்தித்து கழகம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபடவில்லை என்றால் நாம் வெற்றி பெற முடியாது, வருகின்ற 2026 தேர்தலை நாம் நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி 6 முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் அதை பேசியிருக்கிறார்கள். அதற்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றுதான் செய்திகளில் வந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மீண்டும் இபிஎஸ்ஸை சந்தித்து பேசுவார்கள், பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என்ற நிலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதிமுக தொண்டர்கள் மனநிலை எப்படி? அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எல்லாம் ஒன்று சேர வேண்டும். யார் தலைவர்களாக இருந்தாலும் தான் இபிஎஸ் தான் தலைவராக இருக்கணும், சசிகலா தான் தலைவராக இருக்கணும், ஓபிஎஸ் தான் தலைவராக இருக்கணுங்கிறது கிடையாது. அதிமுகவுக்கு ஒரு தலைவர், நன்றாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் தேவை. இந்த கழகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒன்றாக அனைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவர் தேவை தான் அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய நினைப்பு. ஆனால் இருக்கலாம், பொதுக்குழு என்று எடுக்கப்பட்டு விட்டது, பொதுக்குழு எங்கள் கையில் இருக்குன்னு சொல்லலாம். பொதுக்குழுவை தான் நான் சொல்கிறேன். பொதுக்குழு என்பது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதிமுகவுக்கும் சரி தான், திமுகவுக்கும் சரி தான், அரசியல்வாதிகளுக்கும் சரி தான், நிருபர்களுக்கும் சரி தான். பொதுக்குழுனா என்ன? நானும் 11 ஆண்டு காலம் பொதுக்குழு உறுப்பினராக இருந்தேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 11 ஆண்டு காலம் ஒன்றிய கழக செயலாளர் பொதுக்குழுவாக இருந்தார். எங்களுடைய கருத்தை தலைவர் அம்மா காலத்திலும் சரி தான், அடுத்தது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்த காலங்களிலும் சரி தான், ஒன்றிய செயலாளர்களுடைய கருத்துக்களை யாரும் கேட்டதே கிடையாது. அவர்களே தீர்மானத்தை டைப் எடுத்து வைத்து கொண்டு இருப்பார்கள், தலைவர்கள் டைப் எடுத்து வைத்திருப்பார்கள், அதில் எங்களுடைய கையெழுத்தை வாங்கிக் கொள்வார்கள். அதுவும் தீர்மானம் படித்ததற்கு பிறகு கூட கையெழுத்து வாங்குறதில்ல, உள்ள நுழையும் போதே கையெழுத்து வாங்கிக்குவாங்க. இதுதான் அதிமுக. திமுகவாக இருந்தாலும் சரி தான். அதுதான். யாரும் அங்கே போய் தன்னுடைய கருத்தை, பொதுக்குழு உறுப்பினர்கள் யாராவது என்னுடைய கருத்தை நான் சொல்லி அந்த கருத்து எடுபட்டிருக்குன்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற இன்றைக்கு அத்தனை பொதுக்குழுவில் யாராவது ஒருத்தர் சொல்ல பார்க்கலாம் என்கிட்ட. செயற்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி தான், பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி தான், அந்த தலைமை அம்மா இருக்கும்பொழுது அம்மா என்ன அந்த முடிவு எடுத்திருக்கிறார்களோ அதற்கு கையெழுத்து போட்டு வர வேண்டியது தான் எங்களுடைய வேலை. அதே போன்ற ஆளுமை மீண்டும் எடப்பாடியை உருவாக்குறாங்கன்னு அதுபோல் ஆளுமையெல்லாம் இப்போ கிடையாது. ஆளுமைன்னு சொன்னால் எடப்பாடியார் அவர்கள் வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு சொல்கிறதே யார் ஏற்றுக்க முடியும்? அது முடியாத. பொதுக்குழுனா அவர் நிர்ணயிக்கப்பட்ட பொதுக்குழு. அதிமுக தலைவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கார்? அதிமுக என்பதை சாதாரண தொண்டன் கூட மாவட்ட செயலாளராக வரலாம், ஒன்றிய செயலாளராக வரலாம், மாநில செயலாளராக வரலாம், பொதுச் செயலாளராக வரலாம்னு சொல்லி அவருடைய பைலா எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அப்படி இல்லையே. எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்கா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்ததே எடப்பாடியார் அவர்கள் தானே. அதன் பிறகு யார் நிற்க முடியும்? என்ன மாதிரி ஒருவர்களெல்லாம் பொதுச் செயலாளருக்கு நிற்க முடியுமா? நான் ஒன்றிய செயலாளர் 10 வருஷம் சொன்னால் நான் போய் பொதுச் செயலாளர்கள் போட்டி போட முடியுமா? இது கட்சிக்கு ஒரு இது கட்சி அடிப்படை மாற்றங்கள் மாறிவிட்டது. கட்சியினுடைய அடித்தளமே மாறிவிட்டது. இது புரட்சி தலைவனுடைய கருத்தும் போயிட்டுதே. புரட்சி தலைவர் கட்சியினுடைய நிறுவனருடைய கருத்தும் கிடையாது. நான் இல்லை நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
இவங்களாம் ஒரு சட்டத்தை வச்சுட்டா எப்படி வந்து பொதுச் செயலாளராக நான் வர முடியும்? தொண்டன் எப்படி வர முடியும்? ஏன்னா இவங்க 4 பேர்களையே வந்து போட்டி போட்டு நிற்கிறாங்க. இந்த 4 பேரும் போட்டி போட்டுட்டு கட்சி அழிச்சிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் 4 பேரும் ஒன்று கூடி பொதுக்குழு கூட்டி யார் தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்? பொதுக்குழுவே கிடையாது. பொதுக்குழு தான் நான் சொல்கிறேன். பொதுக்குழுவே வேஸ்ட்டு. பொதுக்குழு சொல்கிறத யார் கேட்குறா? யார் கேட்டிருந்தா இது வரைக்கும்? இந்த 4 பேருக்கு வந்து அணி இருக்குது. 4 பேரும் ஒன்றா கூடி இவர்களுடைய கருத்துக்கள், இவர் பின்னாடி நிற்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த முன்னாள் பெரும் தலைவர்களை வைத்து பேசி இன்னார் தான் வரணும், இன்னார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது தான் பெட்ரு. அதுக்கு பிற்பாடு ஃபார்மாலிட்டிஸுக்கு பொதுக்குழு கையெழுத்து வாங்கிக்கணுமோ ஒழிய, பொதுக்குழுவில் யார் இன்றைக்கி இருக்கின்ற பொதுக்குழுவில் 3000 பேர் இருக்குங்கிறா. நாங்கள் இருக்கும்பொழுது 1200 1300 பொதுக்குழு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஒன்றியத்துக்கு 2 பொதுக்குழு உறுப்பினர் போட்டிருக்காங்க. அதனால் வந்து மொத்தம் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் 3500 பேர் இருக்குங்கிறாங்க. அந்த 3500 பேரை வந்து கையெழுத்து கேட்டால் போட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பேச்சு எடுப்படாது. அது அரசியலுக்கே சம்மந்தம். இந்த 3500 பேர் பெஸ்ட்டு. ஏன்னா செயற்குழுவும் பெஸ்ட்டு, பொதுக்குழுவும் பெஸ்ட்டு. இதை சும்மா கோர்ட்டில் கொண்டு போய் கோர்ட்டில் சொல்கிறதுக்கும் தேர்தல் ஆணையத்தில் சொல்லிக்கிறது தான் இதெல்லாம் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள்ங்கிறதும். செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே இல்லை என கேட்டால். பொதுக்குழு உறுப்பினர்கள் எந்த அதிகாரத்தை படிச்சிருக்காங்க? எந்த பொதுக்குழு உறுப்பினர் தலைவர்கள் எடுத்ததை மீறி முடியாது, இது சரியில்லைன்னு சொல்லி இது வரைக்கும் வரலாறுல உண்டா? இல்லை வந்து இப்போது எடப்பாடியார் அவர்கள் வந்து தலைவர் எடுத்த எடப்பாடியார் அவர்கள் தலைவர் எடுத்த கட்சியுடைய தலைவர் நிறுவனர் எடுத்ததை பைலாப்படி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியும் இருக்கிறவங்க தான் ஒரு பொதுச் செயலாளராக நிற்கலாம். 4 ஆண்டு காலம் அந்த தலைமை கழகத்தில் வந்து பொறுப்பில் இருந்திருக்க வேண்டும்னு சொன்னால், அப்போ எங்கே ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் வந்து பொதுச் செயலாளருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும்? ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறவங்க எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும்? ஒரு மாவட்ட செயலாளர் யார் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும்? எப்படி? இது என்ன தேர்தல்? அதுக்கு பேர் அது பேர் தேர்தலே இல்லை. அது இருந்து போயிட்டு போகுது. தேர்தல் வைக்கணுங்கிறதுலாம் இல்லை. எப்பொழுதும் கைத்தட்டுறவன் பொதுக்குழு உறுப்பினர் கைத்தட்டுவான், அவ்வளவுதானே ஒழிய பொதுக்குழு உறுப்பினர்களால் எந்த வேலையும் நடக்காது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே அதிமுக இருப்பது 4 தலைவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். 4 தலைவர்கள் பிரிந்திருக்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், OPS, சசிகலா, தினகரன் இவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் அங்கே பெரும்பான்மை இருக்கிறது என்பது நன்றாக தெரிந்துவிட்டது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் 23% வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் 8%, 9%, 10% இப்படி தான் வந்திருக்கு. அப்போ பாக்கி சதவீதங்கள் தோல்விக்கு காரணம் என்று சொன்னால் இவங்க 4 பேர் தான். புரட்சித் தலைவர்கள் அவர்கள் தேர்தலில் நின்று அருப்புக்கோட்டையில் நின்று ஜெயித்தாங்க. இன்றைக்கி அருப்புக்கோட்டையினுடைய நிலவரம் என்ன? டெபாசிட் வாங்குறது சிரமப்போகுது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அருப்புக்கோட்டையில் நின்னாங்க. ஏன்னா அப்படி உள்ள ஏரியாலாம் இன்றைக்கி அதிமுக அங்கே 8%ங்கிறாங்க. இதற்கு காரணம் யார்? இவர்கள் 4 பேரும் பிரிந்திருப்பது தான் காரணம். இப்போ எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்பாடு எப்படி? அவருடைய செயல்பாட்டை பற்றி நான் குறை சொல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார், செயல்படுகிறார், பேட்டி கொடுக்கிறார், அது வேஸ்ட்டு. எதிரி என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால், ஒன்றாக இருந்தால் தான் ஆளுங்கட்சி பயப்படும். நான் கூட ரோட்டில் நின்றுட்டு நாளைக்கு மைக்கை 10 ஒரு நிருபர்களை கூப்பிட்டு வச்சு நான் பேசுவேன் திமுகவை பற்றி. எடுபடுமா? பயப்படுவாங்களா? எவனோ ஒருத்தன் பேசுகிறான், இவன் இப்போயோ ஒன்றிய செயலாளராக இருந்தானா இவன் பேசுகிறான்ட்டு போடுவாங்க. அதெல்லாம் எடுபடாது. நான் பேசுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் எடப்பாடியார் பேசுகிறதையும் திமுக நினைக்குது. அது பொருட்டே கிடையாது. ஒன்று சேர்ந்தாக்க எடப்பாடியாருக்கு செல்வாக்கு உண்டு. 4 பேர் ஒன்றாக இருக்கிறாருன்னு சொன்னால், அப்போ 4 தூண் ஒன்றா இருக்குன்னு சொன்னால் எடப்பாடியார் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெயிட் உண்டு. இது அது வரைக்கும் அவருடைய பேச்சையே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் ஸ்டாலின் இப்போ சொல்கிறேன், குற்றச்சாட்டு வருது அவர் பேரில். விக்கிரவாண்டி தேர்தலை விட்டு கொடுக்குறதும் அதிமுக ஒன்று சேராது இருக்கிறதுக்கும் அவர் பேர் குற்றச்சாட்டு வருது. திமுகவோடு இவர் கூட்டணி, இவர் சில வழக்குகள் இவர் பேரில் இருக்கிறது. அந்த வழக்குகள் பயந்துக்கிட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான்
விக்கிரவாண்டி தேர்தலில் அவர் வந்து விட்டு கொடுத்தார். பாராளுமன்ற தேர்தலையும் அவர் விட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறத அவர் அந்த அழுக்கை துடைக்கணும்னு சொன்னால் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து சேரணும். அப்போ தான் இவங்க அழுக்கை துடைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் எடப்பாடியார் பேரில் குற்றச்சாட்டு தெரியாத தொண்டர்கள் வேணால் இரட்டை இலை என்பது புரட்சித் தலைவர்கள் உருவாக்கின அந்த இயக்கத்தினுடைய இரட்டை இலை என்பது ஒரு மாஸ். அந்த இரட்டை இலையை வந்து எப்பொழுது சட்டப்படி எடப்பாடியார் கையில் இருக்குது. அதனால் கட்சி எங்கே அவர் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் ஓட்டு போடுறது 100க்கு 100 பேர் இரட்டை இலையில் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் 50 பேர் இந்த கட்சியுடைய தலைவர்களை பார்ப்பான். 50 பேருக்கு இரட்டை இலைனா எம்ஜிஆர் தான் நினைப்பேன், புரட்சி தலைவி அம்மா தான் நினைப்பேன். எடப்பாடியை பற்றியோ என்னை பற்றியோ உன்னை பற்றியோ யாரை பற்றியோ நினைப்பு கிடையாது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏரியாவில் நம்ம போகிற தெரியல. இரட்டை இலைனா மாவுஸ். அது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய மாசு. அதை கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டோம். நான் ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டால் மாற்றி போட முடியாதும்மா. அதுமாரி மக்கள் இருக்காங்க. ஏன்னா அதனால் அதை வச்சுக்கிட்டு நான் வந்து தான் கட்சி நாங்கள் எடுக்கிறதா முடிவு அப்படின்னா அது வந்து சரியாக வராது. நமக்கு எடப்பாடியாராக இருந்தாலும் சரி தான், ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி தான், அம்மா சசிகலாவாக இருந்தாலும் சரி தான், டிடிவியாக இருந்தாலும் சரி தான், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். ஒன்றாக சேர்ந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் திமுகவை நாம் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவங்கள் ஒன்றுபடவில்லை என்றால் இந்த இயக்கம் நிச்சயமாக அதிமுக அழிஞ்சுவிடும். நான் சொன்னேன், எத்தனை தலைவர்களே சொன்னாங்க. நான் தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2 முறை பேசியிருக்கிறேன். கழகம் ஒன்று சேராமல் என்றால் ஒரு தொகுதி கூட வராது, 40 அவங்க தான் வராங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரியறது மேலே இருக்கிற தலைவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் தெரிய மாட்டேங்குதுன்னா என்னை விட வந்து அவங்க, நானும் இந்த இயக்கத்தில் வந்து 40 ஆண்டு காலமாக நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். இயக்கத்தை பற்றி தெரியும், தொண்டர்களை பற்றியும் தெரியும், ஏரியாவை பற்றி தெரியும், எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் அடிப்படையில் என்ன நடக்குது, எப்படி ஓட்டு போடுவாங்க, என்ன செய்வாங்க, அவங்களுடைய மைண்டு என்னங்கிறது எனக்கு தெரியும். என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே கட்சி கூட்டணி சரியாக வச்சுருக்கணும். முதல்ல ஒரு அரசியல் தலைவர் சொன்னால் அந்த கூட்டணியை சரியாக வச்சுருக்கணும். கூட்டணியவே வந்து சரியாக வச்சுருக்கலான்னு சொன்னாக்கா யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருக்க 4 நாள் இன்னொரு கட்சி இருந்தால் இன்னொருத்தவங்களை நம்பி இந்த கட்சியை வந்து நம்ம வந்து வழி நடத்த முடியாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து வழி நடத்துகிறாங்கன்னு சொன்னாக்கா அவங்க வந்து மோடியா லேடியான்னு சொன்னாக்கா அவங்கள்ட்ட கட்சி வலிமையாக இருந்தது. அவங்களும் பல முறை, ஒரு முறை தோற்றார்கள், மறுமுறை வெற்றி பெற்றார்கள், மீண்டும் தோல்வியை கண்டார்கள். மீண்டும் வந்து அவர்கள் வந்து இயக்கத்தை ஒரு பிடிப்பாக, ஒரு கட்டுக்கோப்பாக அந்த இயக்க மக்கள் நம்புகின்ற அளவுக்கு ஆட்சியை மீண்டும் வரும்பொழுது அந்த 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றது அம்மா ஒரு வரலாறு படைத்து வெற்றி பெற்றார்கள். மீண்டும் அது போன்ற லீடர் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லையா அதிமுக? மீண்டும் இன்னும் அதிமுகவில் புரட்சித் தலைவர் போல், புரட்சி அம்மா போல், தலைவி போல் உருவாகணும்னு சொன்னாக்கா ரொம்ப சிரமம். அதுமாரி தலைவர்கள் இப்பொழுது இல்லை. இவர்கள் வந்து உருவாகணும்னு சொன்னாக்கா பெருந்தன்மையை இப்போ விட்டு கொடுத்து, எடப்பாடியார் அவர்கள் இவ்வளவு நாளாக விட்டு கொடுத்து ஓபிஎஸ்ஸையும் சசிகலா அம்மாவை போய் வரவேற்றிருக்கணும், டிடிவியை விட்டுருக்கக்கூடாது, அவரெல்லாம் வந்து போடாது, எல்லாத்தையும் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னாக்கா இந்தமாரி தலைவர் ஆயிடலாம், எடப்பாடியாரே ஆயிடலாம். ஆயத்தை விட்டுட்டார் அவர் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நமக்கு இடைஞ்சன்னு சொல்லி இவங்கெல்லாம் தள்ளி விட்டார். இடைஞ்சன்னா இப்போ கட்சியை போடுது, கட்சியை ஒன்றுமில்லாத பொறுத்து தானே இதெல்லாம். இடைஞ்ச எப்படி ஒருத்தர் வந்து அவங்க இருந்தாங்கன்னா இடைஞ்சன்னு அம்மா நினச்சாங்கன்னா, இவர் சொல்கிறாரு சசிகலா அம்மா வந்து ஜானகி மாரி விட்டு கொடுத்துட்டு போகணும் தானே அப்படின்னு இவர் பேட்டி கொடுத்துருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ரைட்டு. சசிகலா அம்மாவும் ஜானகி அம்மாவும் வேறு. சசிகலா அம்மா வேறு, ஜானகி அம்மா வேறு. சசிகலா அம்மாவை வந்து இந்த அதிமுக அவங்க கைப்பற்றணும்னு நினைக்கலையே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுக என் கைக்கு வரணும், அதிமுக நான் தான் தலைவின்னு சொல்லி அவங்க சொல்லலையே. ஜானகி அம்மா புரட்சி தலைவர் பறவைக்கு பிறகு நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவின்னு அவங்க சொல்லலையே. இப்போ வந்து ஒரு ஆரம் வீரப்பன் கோஷ்டி ஒன்று இருந்தது, திருநாவுக்கரசு, இவர் அரங்கநாயகம், பண்டுட்டியார் அவர்கள், KK சார், இந்தமாரி ஒரு கோஷ்டி இருந்தது. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆர்எம்ஐயை பிடிக்காது.
அப்போ வந்து ஆர்எம்விக்கு எதிர்ப்பாக ஒரு தலைவருக்கு கொண்டாடணும்னு சொன்னால் இப்போ தலைவருக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை இவர்கள் தூக்கி வைத்தார்கள். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் அவர்கள் தான் எல்லாம் வந்து தீவிரமாக அம்மா அவர்கள் தான் இந்த இதுக்கு தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தலைமையில் செயல்பட ஆரம்பித்தார்கள். அதுக்கு அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஜானகி அம்மாவை வந்து தூக்கி வச்சது ஆர்எம் வீரப்பன் குரூப்பு. ஆர்எம் வீரப்பன் வந்து நத்தம் விஸ்வநாதன்லேருந்து, இப்போ இருக்கிற நத்தம் விஸ்வநாதன்லேருந்து முத்துசாமி போயிட்டார். அந்தமாரி ஒரு செட்டு வந்து அம்மாவை வந்து பிஹெச் பாண்டியன் எல்லாம் வந்து ஜானகி அம்மாவில் தூக்கி வச்சுட்டாங்க. அதுபோல் இரு பிரிவாக அவங்க வந்து தூக்கி வைக்கும் பொழுது புரட்சித் தலைவி அம்மாவையும் ஒரு கோஷ்டி தூக்கி வச்சுது. இந்த கோஷ்டியில் நாங்கள் தலைவர் இவங்கெல்லாம் வரல, அம்மா புரட்சித் தலைவி தான் அம்மா இந்த இதுக்கு தலைவர்னு சொல்லி கொண்டாந்தது. அதேமாரி ஜானகி அம்மாவிலும் ஒரு கோஷ்டி வந்து தூக்கி வச்சுது. அம்மா ஜானகி அம்மா வந்து அதில் வந்து விருப்பப்பட்டுலாம் தேர்தலில் நிற்கல, அவங்க இவங்களுடைய கட்டாயத்தில். அப்போ ஜானகி அம்மா வந்து கோஷ்டி வந்து ஜேன்னு வரும்பொழுது சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார். சிவாஜி கணேசன் கூட்டணி சேர்த்துட்டு அவங்க ஒரு தேர்தல் நின்னாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இவங்க வந்து தனியாகவே நின்னாங்க, ஜேன்னு தனியாக நின்னாங்க. அப்போ வந்து தேர்தலில் இவங்க சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க. நிற்கும்போது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 33 சீட்டுகள் வெற்றி பெறுறாங்க. ஜாவில் ஒரே சீட்டு பிஹெச் பாண்டியன் அவர்கள் தான் வெற்றி பெறுறார். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஓட்டுகளும் தொடர்ந்து பார்த்தாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசங்கள் ரொம்ப ரொம்ப மோசம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து 3 மடங்கு வாங்கியிருந்தான்னு சொன்னால் இவங்க 1 மடங்கு தான் வாங்கியிருந்தாங்க. எல்லா ஏரியாவிலுமே ஒவ்வொரு தொகுதியிலுமே அப்படி தான் ஜானகி அம்மாள் பக்கம் வந்து ஓட்டு குறைவு. அதை பார்த்தாங்க. சரி, அந்த கணக்கை போட்டு தான் அவங்க வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா தான் அதிமுக வழி நடத்துறதுக்கு அவங்க பேரில் தான் தொண்டர்கள் வந்து பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அவங்க இந்த கையத்தை பார்க்குறாங்க. அவங்க யார்? எடப்பாடி பழனிசாமி அதை நிரூபிக்க தவறு விட்டார் சொல்கிறீங்களா? இல்லை, நிரூபிக்க தவறு இல்லை, நான் சொல்கிறதுக்காக. அவங்க யார்? ஜானகி அம்மா யார்? இந்த கழகத்தை உருவாக்கியவருடைய மனைவி, இந்த கழகத்தை நிறுவியவருடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மனைவி. அவங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? இந்த கழகம் நம்மளால் அழிந்து விடக்கூடாது, இதற்கு புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த கழகத்தை உருவாக்கினார்கள், அவருடைய மனைவி வந்து இந்த கழகத்தை அழித்து விட்டார்கள் என்று தொண்டர்கள், இந்த கழகத்தினுடைய தொண்டர்கள் பேசக்கூடாது என்று அவர்கள் ஒரு முடிவெடுத்து புரட்சித் தலைவி அம்மாவை கூப்பிட்டு இந்த கட்சியை அவங்களோட நீங்களே செயல்பட்டு சொல்லி அவங்க ஒப்படைச்சிட்டாங்க. கட்சி அலுவலகமே யார் கட்சி அலுவலகம்? சில பேர் பேசுகிறாங்க ஜானகி அம்மாவோடு ஓபிஎஸ் அவர்கள் துரோகம் செய்தார், ஜானகி அம்மாவுக்கு ஜானகி அம்மா கட்சியில் ரெட்டப்புறாவுக்கு ஓட்டு கேட்டார், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்தார்னு சொல்லி பேசுகிறாங்க. எடப்பாடியார் பேசுகிறார், எடப்பாடியார் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இன்றைக்கு அதிமுக அலுவலகம் இருக்கிறது யாருடையது? ஜானகி அம்மாவுடைய இடம். ஜானகி அம்மாவுடைய இடத்த தான் புரட்சித் தலைவர் அவர் புருஷன் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தானே இப்போ கைப்பற்றிட்டேங்க, தலைமையை நான் கைப்பற்றுறேன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்கிறாரு. அது யாருடைய இடம்? அது அவர்கிட்ட இருக்கிற தொண்டர்கள் பூரா யார்? நத்தம் விஸ்வநாதன் யார்? வளர்மதி யார்? இவர் இது மாதிரி சில தலைவர்கள் எல்லாம் பூரா அவரோட கூட இருக்கிறவங்கெல்லாம் ஜானகி அம்மாவோட இருந்தவங்க தானே. அவங்கள கையில் வச்சுட்டு இதெல்லாம் பேசலாமா அவங்க? இன்றைக்கி இருக்கிற பாதி பேருக்கு மேலே வந்து ஜானகி அம்மாவோட இருந்த தலைவர்கள் தான் இப்போ எடப்பாடியாரோட இருக்காங்க. அதை வச்சுட்டு இவங்க அவங்கள கையில் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் அதை பேசுகிறாங்க. அவங்களுடைய தலைவர்களே பொன்னையனார் புண்படாதா? அவரும் அதிமுக தான், நம்மளும் அதிமுக தான். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இடத்துல இருந்தவங்களும் அதிமுகக்காரவங்க தான், ஜானகி அம்மாவட்ட இருந்தவங்களும் அதிமுகக்காரவங்க தான். அம்மா தலைமையில் எல்லாம் வந்து இணைஞ்சிட்டாங்க, அம்மா செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி போய் ஜானகி அணி, ஜாயினின்னு சொன்னாக்கா அது பெரிய தவறு. அது யாராக இருந்தாலும் சரி தான், பெரிய தலைவர்கள் பேசினாலும் சரி தான், சாதாரண தொண்டர்கள் பேசினாலும் சரி தான், அது ஒரு பெரிய தவறு என்னுடைய கருத்துக்கு. நாம் எல்லாம் அதிமுகக்காரர்கள். ஏன்னா இந்த இயக்கம் வெற்றி பெறணும்னு சொன்னால் இவங்க 4 பேரும் உட்காந்து பேசினா தான் அவங்கள்ட்ட தான் இருக்கும். இபிஎஸ் தயாராக இருக்காருன்னா, இளைஞர் தயாராக இருக்காருன்னா, ஓபிஎஸ் சசிகலா தினகரனோட பொசிஷன் என்னவாக இருக்கும்? ஓபிஎஸ் அவர்கள் இந்த கழகம் ஒன்றுபடுவதற்கு பாடுபடுவேன்னு சொல்லிட்டார்.
சசிகலாவும் இந்த கழகத்தை ஒன்றுபடுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், பாடுபடுகிறேன், நான் அதற்கு தெரியும் சரியாங்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கழகத்தை விட்டு நான் வெளியே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லி நான் ஒரு இயக்கத்தை கட்சியை கையில் வச்சுருக்கேன், ஏன்னா நான் ஒன்றுபட வேண்டும் என்கிறதுல அவர் மனசில் வச்சிருக்கிறார். அவரை நம்ம வந்து இதில் கட்டுப்படுத்த முடியாது. இவர்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு டிடிவி அவர்களையும் நம்ம கட்சியிலே நம்மளோடு ஒன்று சேர்த்து விட வேண்டும். சேர்ன்னு சொன்னால் சென்ற சட்டமன்ற தேர்தலில் டிடிவி அவர்கள் நம்மளோடு கூட்டணி வைத்திருந்தால், சென்ற சட்டமன்ற தேர்தலில் டிடிவி அவர்கள் நம்மளோடு கூட்டணி வைத்திருந்தால் இன்று அதிமுக அரசு தான் ஆண்டு கொண்டிருக்கும். அதை முன்னாடி தவறு செய்து விட்டார்கள். ஒன்று, சென்ற பாராளுமன்ற 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே டிடிவி தினகரனை விடாமல் நாம் வைத்திருந்தால் அப்பொழுதே ஒரு குறிப்பிட்ட பார்லிமெண்ட் மெம்பர்கள் நாம் பெற்றிருக்க முடியும். அதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு சிதம்பரம் தொகுதியே 2000 ஓட்டில் தோற்றுது. அப்போ 80,000 ஓட்டு வாங்கியிருக்காரு டிடிவி தினகரன். 2000 ஓட்டு எங்கே, 3000 ஓட்டு எங்கே, 80,000 ஓட்டு எங்கே? அப்போ அவர் கூட்டணியாக இருந்தால் எங்கள் எத்தனை எப்படி ஆகிருக்கும்? அதுமாரி தஞ்சாவூர் பார்லிமெண்ட் எடுத்துக்கோங்க. தெற்கு பல பார்லிமெண்ட்டில் அவர் சில இடங்களில் குறிப்பிட்டு 2 பேர் தனித்தனியாக இருக்கிறத விட ஒன்றாக இணையும் பொழுது சில ஓட்டுகள் கூட இருக்கும். சில பேர் விரக்தியில் வந்து இவங்க 2ஆக பிரிஞ்சு நிற்கிறான், இவங்க போடுறத விட ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி போடுறவங்களாம் இருக்காங்கல்ல. பொதுமக்கள், ஜென்ரலான மக்கள், அவங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், பொதுவான மக்கள் சில ஓட்டுகள் சிதறுவதற்கு காரணம் சொன்னால் ஒற்றுமை இல்லை என்றால் அந்த ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க போட மாட்டாங்க. கட்சிக்காரனை தொண்டனை விட்டுருங்க, தொண்டன் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாம் வந்து 100க்கு 30% தான் நம்ம வந்து கட்சி தொண்டன். அரசியலில் தேர்தலில் வாக்களிக்கிறவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்போம், திமுகவுக்கு வாக்களிப்போம், இவங்க நல்லது, இந்த நடை இவங்களை ஆதரிப்போம்னு சொல்லி சிந்திக்கிற மக்கள் 50% மக்கள். சரிதா? 50, 30, 80 போச்சுன்னா பாக்கி 20% மக்கள் இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு சொல்லி சிந்திக்கிற மக்கள் இருக்காங்க. கட்சியுடைய தொண்டன்கிறது ஒரு 30% தான். இவங்க சொல்கிறாங்க 1.5 கோடி மக்கள் பேர் எங்கள்கிட்ட தான் இருக்காங்கிறாங்க. இப்போ 80 லட்சம் பேர், 80 லட்சம் ஓட்டு தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா கட்சியில் தொண்டனே ஓட்டு போடலையா? அதிமுகவில் 1.5 கோடி தொண்டன் இருக்கான், 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 1.5 கோடி தொண்டனே வந்து 80,000 ஓட்டு தான் ஓட்டு போட்டுருக்காங்கன்னு சொன்னால் அப்போ 70,000 பேர் அதிமுகவில் ஓட்டு போடலையா? அதிமுக கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஓட்டு போடல. எங்கே போட்டாங்க? அணி பிரிஞ்சிருக்கிறதுனால இந்த கட்சி வந்து இது போட நான் திமுக ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி போட்டு விட்டானா, இல்லை வந்து என்ன காசு வாங்கிட்டு விட்டாங்களா என்னங்கிறது தெரியலையே. அது இவங்க தான் சொல்லணும். எடப்பாடியார் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் சொல்லணும். இப்படியெல்லாம் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று 2-3 நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் ஐயா எடப்பாடியார் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதற்கு அவர் என்ன சொன்னாருங்கிறது தெரியல. மீண்டும் மீண்டும் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவுடைய பெரும் தலைவர்கள் இதுபோல் முயற்சி செய்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். இதை நீங்கள் நினைத்தால்தான் இந்த இயக்கம் ஒன்றுபட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்றால் அதிமுக என்பது அழிந்துவிடும் என்பது தான் என்னுடைய கருத்து. இன்றைய கருத்தும் அதுதான் சொல்கிறேன். பிரிஞ்சணியிலேருந்து நான் அதே கருத்து தான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு சாதாரண தொண்டை நான் சொல்கிறேன்னு சொல்லி நான் ஒன்றும் சில பேர்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் அந்த கட்சிக்கு விமர்சனம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க. எடப்பாடியார் காசு கொடுத்தா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற ஆட்களும் இருக்கிறாங்க. செய்தி தொடர்பாளர்கள்லாம் யாரும் சும்மா இல்லை. எனக்கு தெரியும் அரசியலை பற்றி நான் யதார்த்தவாளியாக பேசுகிறேன். செய்தி தொடர்பாளர்கள் பேசுவதெல்லாம் உண்மை இல்லை. அவர்களெல்லாம் அரசியலில் திமுகவுக்கு உட்காந்துருக்காங்க தான். திமுக ஒரு அளவு சம்பளம் கொடுக்குது. அதிமுக இருக்குன்னு சொன்னால் அதிமுக ஓரளவுக்கு சம்பளம் வாங்கிட்டு தான் அவங்க வந்து உட்காந்துட்டு பேசுகிறாங்க. அவங்க வந்து எடப்பாடியாருக்கு அனுப்பி வச்சிருக்க ஆள் பேசுகிறாங்கன்னு சொன்னாக்கா அவன் வந்து எடப்பாடியாருக்கு சப்போர்ட்டாக பேசாத இந்த கட்சி அழிஞ்சான்னா அந்த கட்சி வாழ்ந்தானா அவனுக்கு சம்பளம் கிடைக்குது. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதா? எவனோ ஒரு வக்கீல் பேசுகிறான், ஏன்னா நான் வந்து சீனியருங்கிறான், அவன் வந்து சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கிறான்.
எடப்பாடியை சப்போர்ட்டாக பண்ணிட்டு எடப்பாடியை கெடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய தினம் பேட்டிலாம் கொடுத்துட்டு அந்த வக்கீல் வந்து பேர் என்ன இல்லை பழனிசாமி, அவர் வந்து கேசி பழனிசாமிங்கிறது அதிமுக பழப்பெரும் தலைவர். அவர் பெரிய எம்ஜிஆர் காலத்திலே இருந்து பெரிய தலைவர். ஒரு வழக்கறிஞருக்கா ஒரு பேர் வந்து தினம் பேட்டி கொடுத்துட்ருக்கான். அந்த பேட்டி கொடுக்குறான், செய்தி தொடர்பாளர் வந்துடுறான், அந்த ஆள் பணம் வாங்குறான். அவன் வக்கீல் கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்துகிறவன்ட்ட எவ்வளோ பணம் வாங்கிட்டு பீஸ் வாங்கிட்டு பேசுறது மாரி அவன் பீஸ் வாங்கிட்டு பேசுகிறான். அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. எனக்கெல்லாம் தான் பிடிக்கல. செய்தி தொடர்பாளர்கள் வந்து ஒவ்வொரு கட்சியிலும் பேசுகிற செய்தி தொடர்பாளர்களையும் நான் ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்க வேண்டியதில்லை. அவரவர்களுக்கும் வந்து ஒரு அமௌண்ட் அந்த இயக்கங்கள் அந்த கட்சிகள் கொடுக்குது. அதை வாங்கிட்டு அது அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. அதுபோல் நிருபர்கள் வந்து சில பேருக்கு கொடுக்குறதெல்லாம் அது உண்மை கிடையாது, உண்மைக்கு புறம்பானவை. நான் 1000 ரூபா கொடுத்தேன்னா எனக்கு தகுந்த மாரி ஒரு நியூஸு, 10,000 கொடுத்தானா அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸ். பத்திரிகையெல்லாம் இன்றைக்கி நிறுவனம்லாம் கெட்டுப்போச்சு, பழைய மாரிலாம் கிடையாது. உண்மையை எழுதுகின்ற பத்திரிகையாளர்களே இல்லை. பத்திரிக்கை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொன்னால் பணம் இருந்தால் தான் பண்ணலாம். காலங்கள் அப்படி மாறி போச்சு. அதேமாரி செய்தியிலையும் சரி தான், டிவிலையும் அப்படி தான், டிவி நிருபர்களும் அப்படி தான். எல்லாமே காசு பணம் அவ்வளோதான். அதுமாரி ஆகிட்டுது நிலவரம். அதனால் உண்மை நிலவரம், உண்மையான தொண்டன் சொல்கிறேன், உண்மை நிலவரம்னு சொன்னால் கட்சி ஒன்றுபட வேண்டும். விருப்பு வெறுப்பை எல்லாத்தையும் எடுத்துருந்துட்டு இந்த செய்தி தொடர்பாளர்களாக நீங்கள் கொடுக்கின்ற காசு வேஸ்ட்டு. இது வந்து செலவு பண்ணாத. நீங்கள் வந்து உண்மை உங்களுக்கு தெரியாதில்லை, எனக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு தெரியாதா இல்லை. நீங்கள்லாம் வந்து சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதெல்லாம் விட்டு கொடுத்து இந்த கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று 6 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி சரியான முயற்சி. இவர்கள் தான் அந்த தரப்பிலிருந்தும் இந்த ஓபிஎஸ் தரப்பில் இருக்க அண்ணன் ஆர்வி போன்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு, ஏன்னா முன்னாள் அமைச்சர் தஞ்சாவூர் ஒத்தநாடு அண்ணன் ஆர்வி அவர்கள் ஒரு அம்மாவே 5 பேர் போட்டிருக்கும் பொழுதே அவர் ஒரு அந்த இதில் போட்டிருந்தாங்க. அந்த 5 பேரில் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆள் இருந்தார், அண்ணன் வந்து ஆர்வி அவர்கள் இருந்தார், பழனியப்பன் ஒரு ஆள் இருந்தார், அவர் திமுகவுக்கு போயிட்டார், எடப்பாடி அவர்களும் வந்து அதில் இருந்தார். ஏன்னா இவங்களெல்லாம் வந்து இப்போ இந்த 5 பேரும் அந்த இயக்கத்தை வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அம்மா அதுபடி செயல்படுத்தினாங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற இதே இப்போ பண்ணாங்க. இன்றைக்கி அதுபோல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்குன்னு சொன்னால் ஆர்வி அவர்கள் இந்த பக்கம் இருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு பலம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 15 மாவட்டத்தில் அவர் வந்து ஆகாவோன்னு செயல்பட்டு கொண்டு இருந்தார். அவருக்குன்னு ஒரு செட்டு இருக்குது, அது மறைமுகமாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த செட்டு அவரால் உருவாக்கப்பட்டவர்கள்லாம் ஒருத்தர் போயிட்டானு போனவங்களாம் வந்து அவன் வந்து பிரச்சனை இல்லை. அவன்லாம் எதுக்கு போயிருக்கான்னு சொன்னால் எடப்பாடியார் அவங்கள நம்பக்கூடாது. அப்படிப்பட்ட ஆர்வியே துரோகம் பண்ணிட்டு நம்மளோட வந்து சேர்ந்துருக்கான்னு சொன்னாக்கா இவனை எதிர்காலத்தில் வந்து இவருக்கு இல்லைன்னா இவரை விட்டுட்டு வெளில போகட்டான்னு யாரு கண்டா? உருவாக்கப்பட்டவனு ஒருத்தவனை உருவாக்கியவர்களை ஒரு நன்றி மறக்கிறான்னு சொன்னாக்கா அவன்லாம் உங்கள்கிட்டையும் இருக்க மாட்டான். இவனை நம்பிலாம் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் 4 பேரும் ஒன்று சேருங்கள், இந்த கழகத்தை ஒன்றுபடுத்துங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை துரத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கூட்டணியே தேவையில்லை. நம்ம ஒன்றாக இருந்தோம்னு சொன்னால் மற்ற கட்சியினுடைய கூட்டணி நமக்கு தேவையில்லை. இன்னொரு முக்கியமான செய்தின்னு சொன்னால் நாம் வந்து வெளியில் இப்படி நான் இங்கே நாளாக இருந்துக்கிட்டு சொன்னால் எடப்பாடியார் அவர்களுக்கு நான் தயவு செய்து அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எங்கே போகிறோம்? நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டுருக்கான். இப்போ அடுத்தது விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார். விஜய் கட்சி ஆரம்பித்தாக்கா அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து வெகு பேர் வந்து இந்த கட்சி ஒன்று பண்ண இனிமேல் தேராது, இந்த கட்சி இதில் இருந்து பின்னாடி இருந்து பிரயோஜனம் சொல்லி விஜய் கட்சிக்கு போடுவாங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் தயாராக வேண்டும், இந்த கழகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும். நீங்கள் நம்ம ஒன்றா இருந்தால் ஒருத்தவங்க கூட விஜய் டீம் போக மாட்டான், சீமான் டீம் போட்டான். நாம் வந்து ஒன்றா சேரணும். ஒன்றா சேரலைன்னா போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலையை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு இங்கே இருக்கிறான், ஒரு நாளைக்கு அங்கே இருக்கிறான். அது பேர்லாம் ரொம்ப பேர் அதிமுகவில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தயவுசெய்து கட்சியை ஒன்று சேர்க்க வேண்டும், கட்சி வெற்றி பெற வேண்டும். 2026 நாம் தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் 4 பேரும் உங்களுடைய எண்ணங்களை, ஒரு மனப்பான்மையை நீங்கள்
ஒன்றுபடுத்த வேண்டும். எதுவும் வந்து தாழ்வு மனப்பான்மை நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம வந்து ஓபிஎஸோட பேசுகிறோமோ, ஓபிஎஸ் இபிஎஸோட பேசுகிறோமோ, சசிகலாமாவோட பேசுகிறோமோ, பிடிவாதமும் இருக்கக்கூடாது. நான் தான் தலைவர் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து தொண்டர்களுக்காக இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். புரட்சித் தலைவர்கள் சொன்ன புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை எனக்கு பிறகு இந்த கழகம் 100 ஆண்டு காலம் தழைத்து ஓங்கும், வெற்றிநடை போடும் என்று அம்மா சொன்ன வார்த்தையை நீங்கள் வந்து அதை பலிக்க வைக்க வேண்டும். சொன்னால் புரட்சித் தலைவருடைய நிறுவப்பட்ட புரட்சித் தலைவர்களுடைய கனவு நினைவாக வேண்டும். சொன்னால் இந்த கழகம் நாம் மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே நம்முடைய உள்ளாட்சியை பிடிப்பதற்கான ஒரு முயற்சியை அதற்கு முன்கூட்டியே நீங்கள் எடுக்க வேண்டும் என்று பெரும் தலைவர்களையும், முன்னாள் அமைச்சர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும், கழகத்தினுடைய முன்னோடிகளையும் நான் பணிந்து வேண்டிக் கொள்வது என்று சொன்னால், இந்த கழகத்தை ஒன்று சேர நீங்கள் வழிவகுங்கள். நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள். பொதுக்குழு என்பதை நீங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். கழகத்தினுடைய முன்னோடி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் பொதுக்குழு அதற்கு கைத்தட்டும். இது எனக்கு தெரிந்தது ஒன்று, அவ்வளவுதான். எனவே நீங்கள் எல்லாம் இந்த கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.